பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. மாறிப்போகிற இந்த உலகத்தில் மாறிப்போகிற மனுஷர்கள் மத்தியிலே, உறவுகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் மாறாத தேவன் ஒருவர் நமக்கு உண்டு. இன்றைக்கு ஒரு வேத வசனம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கடைசி பகுதியை வாசிக்கிறேன். மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. இந்த வார்த்தை என்னை ரொம்ப சிந்திக்க வச்சது. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. நம்ம ஆராதிக்கிற தேவன் மனுஷன் அல்ல. முதல்ல அது புரிஞ்சுக்கணும். அவர் தெய்வம். அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டவர், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய ஒரு தெய்வம். மனம் மாற மாட்டார். நாம் காண்கிற மனிதர்கள், நம்முடைய உறவுகள், நட்புகள் எல்லாம் ஒரு நாள் மனம் மாறக்கூடியவர்கள் தான். இன்னைக்கு அந்த மாறப்போக்கூடிய மனிதர்களை நம்புகிற நாம மாறாத தெய்வத்தை நம்பாதது தான் பிரச்சனை. என்னுடைய வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட போராட்டங்களை சந்தித்திருக்கிறேன். என் திருமண நாட்களில் என்னுடைய தாய் மாமா ஒருவர் எனக்கு வாக்கு கொடுத்தார். இந்த திருமண செலவை நான் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறேன், நான் உன்னை எதுவும் கேட்க போறதில்லை, இந்த திருமணத்துக்கான செலவை நான் கொடுத்து விடுகிறேன் வாக்கு கொடுத்தார். அப்போ ரொம்ப வறுமையின் கட்டம். வேற வழி இல்லாமல் அவர் சொன்ன வார்த்தையை நம்பி எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்துவிட்டு திடீரென்று ஒரு இடத்துல கடிதம் வந்தது. என்னால் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத நிலைமை, லோன் கிடைக்கவில்லை, வேறு வழி தெரியவில்லை, என்ன செய்வது தெரியவில்லை, நான் திருமணத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு மிகவும் உடைந்து போனேன். கர்த்தர் வேறு விதமாய் நடத்தினார். ஆனால் அன்றைக்கு வாக்கு கொடுத்த அந்த மனிதன் சில நாட்களிலே மாறி போகிறதே பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் நிறைய மனிதர்களை சந்திச்சிருப்பீங்க. வாக்கு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம்னு சொல்லியிருப்பாங்க, உங்களை விட்டு எங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு மாறி போயிருப்பாங்க. என்னோட வாழ்க்கையில் அநேக உறவுகள், நீங்கள் தான் எங்களுக்கு, நீங்கள் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொன்ன உறவுகள் இன்னைக்கு நமக்கு எதிரிகள் கூட பண்ணாத அநேக துரோகங்களை, காயங்களை ஏற்படுத்தி கடந்து போவதை பார்க்கணும். ஆனால் இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைமா? மனம் மாறுவதற்கு அவர் மனுஷனே இல்லை, அவர் தெய்வம். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வன் ஒருபோதும் மாறாதவர், மாற முடியாதவர். பவுல் சொல்லுகிறார், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எவ்வளவு பெரிய தெய்வம் இல்லை? எப்படிப்பட்ட சூழ்நிலையா வரட்டும், இந்த உலகமே எழுத்து வந்தாலும் நம் பட்சத்தில் நிற்கக்கூடிய ஒரு தெய்வம். அவர் என்றைக்கும் மாறாத தெய்வம். உங்க வாழ்க்கையில மனிதர்களை நம்பி ஏமாந்து போய் இப்படி மாறி போயிட்டாங்களே, அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றாங்க, அன்னைக்கு வேற வாய், இன்னைக்கு வேற வாய், இப்படி வார்த்தை மாறி பேசுறாங்களே, கொடுத்த வாக்கெல்லாம் மீறிட்டாங்களே, என் உறவுகள் மாறி போச்சு, எங்க அண்ணன் மாறிட்டானே, என் தம்பி மாறிட்டானே, சகோதரி மாறிட்டாலே, ஏன் இப்படி மாறினாங்க, நினைச்சு கூட பார்க்கலையே, புலம்புறீங்களா? எல்லாத்தையும் நிறுத்தி மூட்டை கட்டி உரம் போட்டுருங்க. என்றைக்கும் மாறாத தேவனை பிடிச்சு கொள்ளுங்க. அவர் அன்பு மாறாது, அவருடைய இரக்கம் மாறாது, அவருடைய கிருபை மாறாது, அவருடைய தயவு மாறாது, எதுவுமே மாறாது. ஒரு முறை நம்ம மேல வைத்து விட்டால் அதை என்றைக்கும் மாற்றக்கூடிய தெய்வம் அவர் கிடையாது. ஆம் தேவ பிள்ளைய, மாறாத தேவனை பிடித்துக் கொள்ளுங்க. மாறாத பிரசனத்துல உங்கள் வாழ்க்கையை நகர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மனம் மாறி நீ மனிதன் அல்ல, பரலோக தேவனை விசுவாசிக்கிற ஐயா. வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசும். இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.